வணக்கம். ஸோ இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எங்கள் அக்கா பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃபோன் வாங்கி தந்துருக்காங்க. அதை அன்பாக்ஸ் மாதிரி தான் பார்க்க போகிறேன். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா நான் ஐடீல்ஸில் கொழும்பில் வாங்கியிருந்தேன். ஸோ அதோட ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா மேலே போடுறேன்னு பாருங்கள். ஸோ இந்த ஃபோன் வாங்கிக்க இந்த ஃபோனோட என்னென்ன வந்துச்சு அப்படின்ட்டு ஃபஸ்ட்டுக்கு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா நான் வாங்கின ஃபோன் பார்த்தீங்கன்னா S22 Ultra. இந்த ஃபோன் தான் வாங்கினேன். 256 GB வாங்கியிருக்கேன். ஸோ இது கெப்பாசிட்டி இதில் பார்க்கலாம். இதில் உங்களுக்கு போட்டிருப்பாங்க 256 GB ரோம், ரெம் வந்து 12 GB அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்து தெரியும். ஸோ இதை நான் ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. நான் அங்கேயே அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ உங்களுக்கு நான் இதில் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறது என்னென்ன வருது அப்படின்ட்டு. இதோட பார்த்தீங்கன்னா ஒரு பேக் கவர் வாங்கினேன். நான் புக்ஸ் கவர் தான் பார்த்தேன். ஆனால் புக் கவர் கிடைக்காபடியா. ஸோ ஓகே, நார்மலுக்கு ஓகே, இப்போதைக்கு ஓகேன்னு இந்த பேக் கவரை வாங்கியிருக்கேன். அதே போல் பார்த்தீங்கன்னா சார்ஜர் வந்து அடாப்டர் வராது. ஸோ அடாப்டர் ப்ரிமாக தான் வாங்கணும். இது 25 வோல்டேஜ் பவர் ஃபாஸ்ட் சார்ஜர் சாம்சங்குண்ட. ஸோ இதான் வாங்கியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வாங்கிக்க ஒரு ஆஃபர் ஒன்று போட்டாங்க. இதெல்லாம் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் 2000 ரூபா கூட வரும். அதோட வாங்கிக்க இந்த பவர் பேங்க் வந்து தராங்க. 10,000 mAh பவர் பேங்க் தராங்க. ஸோ அது நாங்கள் வந்து வாங்கியிருக்கோம் 10,000 mAh பவர் பேங்க். ஓகே, இதே பார்ப்போம் என்ன மாதிரி ஒர்க் ஆகுது அப்படின்னு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோனை நாங்கள் வந்து எடுப்போம். ஓகே, கவராங்கால வச்சுட்டு ஓகே பார்த்தீங்கன்னா S22 Ultra சாம்சங்குண்ட. ஸோ ஃபோன் பார்த்தீங்கன்னா கைக்கு பெருசாக தான் இருக்குது. இந்த பழைய ஃபோனை விட இது கொஞ்சம் பெருசு தான். ஓகே, ஆன் பண்ணுவோம். இது ஏன் நான் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ குவாலிட்டியெலாம் நல்லா இருக்குது. ஸோ நாங்கள் செய்ய போகிற வீடியோஸ்களுக்கு இன்னும் குவாலிட்டியாக வரும் வீடியோ அதுக்காண்டி நாங்கள் எடுத்துருக்கோம். அதே போல் பார்த்தீங்கன்னா எடிட்டிங்க்கு எனக்கு வந்து இந்த எஸ்பென் இருக்கிறது இன்னும் ஈஸியாக இருக்குது இந்த எடிட்டிங் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் எஸ்பென் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இருக்கிற எடிட்டிங் இன்னும் ஈஸியாக இருக்குது. ஸோ அதுக்காண்டி தான் இந்த ஃபோனில் வந்து வாங்கியிருந்தேன் நான். ஓகே, நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணபடியே நான் வந்து வால்பேப்பர்லாம் மாற்றிட்டேன். எங்களோட ரியா குட்டின்ற ஃபோட்டோ வந்து போட்டிருக்கேன். இதில் பாக்ஸுக்கு வேறு நான் வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இதை விட இன்னொரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சிம் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ கேபிள் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நாங்கள் அடாப்டர் ப்ரிமாக தான் வாங்கணும். ஸோ ப்ரிமாக தான் அடாப்டர் 25 வோல்டேஜ் இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் வந்து வாங்கியிருக்கேன் நான். ஸோ இதை நாங்கள் இங்கே வைப்போம். ஓகே, ஸோ இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர். இதை நாங்கள் எடுப்போம். ஸோ இப்படி தான் பெறும். இதில் போட்டிருக்காங்க சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு பார்க்க தெரியும் நினைக்கிறேன். ஓகே, இது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இது வந்து ரிவர்ஸ் சார்ஜிங்கும் இருக்குது. இந்த ஃபோன்லேருந்து நாங்கள் வந்து ரிவர்ஸாக சார்ஜிங்கும் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ஷன்லாம் கிடக்குது. ஓகே, கவரை போட்டே பாய்ப்போம். ஃபஸ்ட் ஃபோன் தானே, கவரை போட்டே பாய்ப்போம். ஸோ புக் கவர் தான் தேடி இருந்தேன். புக் கவர் கிடைக்காது தான் இந்த சும்மா நார்மல் கவர் இப்போதைக்கு வாங்கிக்கிறேன். கூடுதலாக புக் கவர் தான் போடுவேன். இல்லாட்டி இதில் வந்து பிரிண்ட் அடிப்போம்னு ஒரு பிளானிங் ஒன்று இருக்குது. பார்ப்போம். ஓகே, கவர் போட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. இதோட பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த பவர் பேங்கும் வந்து தந்துருந்தவங்க. ஸோ பவர் பேங்கையும் பவர் பேங்க் உடைச்சு பார்க்கல நான் இன்னும். ஸோ பவர் பேங்க்கு வந்து வயர் கொடுத்துருக்காங்க. ப்ளக் நாங்கள் எடுக்க வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன்.
பழைய பிளக்கை பயன்படுத்தலாம். ஸோ 10,000 mAh பேட்டரி பவர் பேங்க் வந்து 2 பிளக் இருக்குது. இதில் கேபிள் அடிக்கிறதுக்கும் இருக்குது, இதில் ஆன் ஆஃப் பட்டனும் இருக்குது. இதில் சார்ஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். சார்ஜ் இருக்குது, 3 புள்ளி காட்டுது இதில். ஸோ நாங்கள் சார்ஜ் போட வேண்டியது இருக்கும். அப்படியும் அதில் வெயிட்டாகவும் இருக்குது. இதுக்கு எங்கேயும் பேட்டரி கொடுத்துருக்காங்க, இல்லை பேட்டரி மாத்திரம் கொடுத்துருக்காங்களோன்னு தெரியல. இது கால்ட்ராக் ஒன்றும் இல்லை. இல்லை சார்ஜ் ஏற்றுறதுக்கு 2 இதுவும் கொடுத்துருக்காங்க, டைப் சியும் கொடுத்துருக்காங்க, மற்றதும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலம் சார்ஜ் ஏற்ற கொடுக்குற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த பாப்பா வந்து பவர் பேங்க் வந்து எவ்வளோ சார்ஜ் வந்து ஃபுல்லாக ஏறிச்சுன்னா எவ்வளோத்துக்கு எத்தனை நேரம் ஃபோனை சார்ஜ் ஏற்ற பயன்படுத்தலாம்ண்டு. பட் சூப்பர் ஃபாஸ்ட் இருக்கபடியாக எங்களோட ஃபோன் எப்படியும் குயிக்காக ஏறுது. சார்ஜ் வந்து போட்டோன்னு டக்குனு 10-15 நிமிஷத்துலேயே சார்ஜ் எனக்கு ஏறுற மாதிரி தான் கிடக்குது. ஸோ பவர் பேங்க் அங்கே வைப்போம் நாங்கள். ஸோ இப்போ கையில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து S22 அல்ட்ரா மொபைல் இருக்குது. இனி வார வீடியோஸ் எல்லாம் பயங்கர குவாலிட்டியாக வர முடியாது எதிர்பார்க்கலாம். ஸோ ரியா மிராக்கிள் ஆகட்டும், S22 ஆகட்டும், 2 சேனல்லையும் நல்ல குவாலிட்டியான வீடியோஸ் தான் இனி வரும். ஸோ நீங்களே பார்த்துக்கொள்ளுங்க. கூடுதலாக S22 நாங்கள் வந்து வீடியோ வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போடுறபடியாக ஸோ உங்களுக்கு அந்த இதெல்லாம் வரும். மற்றபடி எங்கள்கிட்ட ஃபேஸ் காட்டி போகிற வீடியோஸ் கிளியராக வரும். மற்றபடி அவரோட அன்பாக்ஸ் பண்ணுறேன், ரிவ்யூ பண்ணுறேன், அது கிளியராக வரும். அதே போல் ரியா மிராக்கிள் கூடுதலாக எல்லாமே நாங்கள் வந்து இந்த ஃபோனில் எடுப்போம். எல்லாமே அவுட்டிங் இல்லாட்டி அவங்களோட சின்ன பிள்ளை விளையாட்டுகள் இல்லை எங்கள்கிட்ட இதுகள் எல்லாம் பெறும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து ரியா மிராக்கிள் பார்த்துக்கலாம். 2 சேனல் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காமல் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த ஃபோனை பற்றி ரிவ்யூ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் பாவிச்சு எந்த ரிவ்யூ எப்படி இருக்குது, என்ன மாதிரி நான் பாவிச்சேன், அதுக்கு எனக்கு எப்படி ஒர்க் ஆச்சு, என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு சொல்லி தரேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான தனி வீடியோ ஒன்று போடுறேன். ஸோ இதை வாங்கி தந்த எங்களோட அக்காவுக்கும் அத்தானுக்கும் மிக்க நன்றி. இது மட்டும் வாங்கி தரல, அவங்க 2-3 சாமான்கள் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா பார்ப்போம். ஒரு குரோம் பாக்ஸ் ஒன்று வந்துருக்காங்க, ஸோ அது இருக்குது. அதே மாதிரி வாட்ச் இருக்குது. ஸோ இப்படி 2-3 சாமான் இருக்குது. ஒவ்வொன்றா பார்ப்போம் என்னென்ன வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கு இந்த S22 முடிக்கிறோம். நன்றி.